பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களது கிருபையின் மேகம் உங்களையே நோக்கி வருகிறது. ஆதார வசனம் யோபு 37 அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைப்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். கர்த்தரையே நோக்கி கொண்டிருப்பவர்களே, வேதம் முழுவதும் நாம் எத்தனை முறை படித்தாலும் நாம் உணர்ந்து கொள்வது, வேதம் நம்மை நம்பிக்கையின் ஊற்றுக்கு நேராக நடத்துகிறது. நம்பிக்கையின் வாட கூட இல்லாதவர்களாக இருந்தாலும், அப்படி என்னதான் இருக்கிறது என்று வாசித்தாலும், வாசித்து முடிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது தெம்பு வாழ்வின் புதிய கோணத்தில் பார்க்க வைக்கும். இரண்டாவது, கண்ணுக்கு புலப்படாத ஒரு கரம், ஒரு வல்லமை மேற்கொண்டே வருகிறதை பார்க்கலாம். இதை நாம் இப்படித்தான் இருக்கும் என்று ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த வல்லமையை எதிர்த்து நிற்க எந்த வல்லமையாலும் முடியாது என்பதையும் வேதத்தில் காணலாம். நம்முடைய நம்பிக்கை சார்ந்திருக்கும் தன்மை இந்த மாபெரும் ஒப்பற்ற வல்லமையோடு இணைத்து கொண்டால், நாம் யாராக ஒன்றுக்குமே லாயக்கில்லை என்று இருந்தாலும் அந்த வல்லமை நம் மூலம் பெரிய காரியங்களை செய்து முடிக்கும். நம்ம திறமையெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. நம்ம பலம் ஒன்றுமில்லை, பராக்கிரம் ஒன்றுமில்லை. அவருடைய ஆவியினாலே செய்து முடிப்பார். அர்ப்பணம் மட்டும் இருந்தால் போதும். அந்த வல்லமையே தேவ மகிமை, தேவ கிருபை, தேவ பிரியம், தேவ அன்பு என்று அழைக்கப்படுகிறது. ஒருவரை தாழ்த்துவது, ஒருவரை உயர்த்துவது, அது அந்த காணக்கூடாத தெய்வத்தின் இஷ்டம். சங்கீதம் 75:7. இது ஏன், அது ஏன், இது எப்படி, யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேட்கலாம், பதில் கிடைக்காது. காலம்தான் பதில் என்று நினைத்து விடுவார். ஆம், அவர் பூமியை அந்தரங்கத்தை தொங்க விட்டிருக்கிறார். ஆம், அவர் பூமியின் ரூபத்தை மாற்றுகிறார். மாறிக்கிறது என்பது கூட தெரியாத அளவுக்கு ஒரு மாற்றுகிறார். சங்கீதம் 104:30. இவர் பார்க்க பூமி அதிருமாம், இவர் தொட பர்வதங்கள் புகையுமாம். ஆகிலும் தேவன் எதை செய்தாலும் முகாந்திரம் இல்லாமல் செய்ய மாட்டார். டைம் பாஸுக்கு அவர் எதுவும் செய்வதில்லை. எல்லாவற்றுக்கும் காரண காரியங்கள் உண்டு. அப்போது நமக்கு புரியாது, பின் நாட்களில் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆம், கர்த்தர் யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனக்காகவே, தன் சந்தோஷத்திற்காகவே சகலத்தையும் படைத்துள்ளார். சகலமும் அவருக்காக, அவர் மூலமாய் அவரால் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை. ரோமர் 11:36. கர்த்தர் இந்த மகிமை யாருக்கும் கொடுப்பதே இல்லை. மழையினால் பூமியின் ஒரு பகுதி அவதிப்படுகிறார்கள். இனி ஒரு பகுதி மழை இல்லாததினால் வேதனைப்படுகிறார். காற்றை தம் பண்டகசாலையில் கட்டி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மின்னலுக்கும் பாதையை வகுத்து கொடுக்கிறார். மின்னலின் ஒளியை கைக்குள் வைத்திருக்கிறார். இன்னதை அடி என்று கட்டளை கொடுக்கிறாராம். வாசித்து பாருங்கள், யோபு 37 அதிகாரத்தில். சகலமும் இயேசுவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. நாமும் அவருக்குள் இருக்கிறோம். நாம் விழுந்தாலும் எழுந்தாலும் ஓடினாலும் அவர் கருத்துக்குள் இருக்கிறோம். இதை மறக்கக்கூடாது. நம்ம வாழ்கிறோம், ஊருக்குள் இருக்கிறோம், எங்கேயோ வேலை செய்கிறோம், ஆனால் நாம் அவர் கருத்துக்குள் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அவரது கைக்குள்ளான மேய்ச்சல் ஆடுகள் நாம். மேய்ப்பனுக்கு ஒரு ஆடு போய்விட்டால், காணாமல் போய்விட்டால் அவனுக்கு பெரிதும் பாதிப்பது இல்லை. காணாமல் போன ஆட்டிற்கு மேய்ப்பன் தேவை, அவசியம். அவனுக்குத்தான் தெரியும் புல் எங்கே இருக்கிறது, அமர்ந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது, எங்கே பட்சிக்கிற ஓனாய் இருக்கிறது என்று. ஆடு தனியாக வாழ முடியாது மேய்ப்பன் இல்லாமல். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் கரிசனை உள்ளவர், வாக்கை நிறைவேற்ற உடன்படிக்கை நினைவு கூர்ந்தவர். அவர்கள் கேளாமலே பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் நின்றார். அவர்கள் கேட்டார்களா என்ன? கரிசனை உள்ள தகப்பன் இந்த நேரத்தில் இவர்களுக்கு தேவை என்பதை தெரியும். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். 40 வருஷம். நினைத்து பாருங்கள். அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தவர். அவன் ஒரு பிள்ளை தான் கேட்டான், விரும்பினான். ஆனால் கர்த்தரோ தேசங்களை அவன் மூலமாக உண்டாக்கினார். இந்த நிமிடம் வரை ரட்சிக்கப்பட்ட அனைவரும் விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாம் சந்ததி எனப்படுகிறார்கள். யூதர்களும் ஆபிரகாமை தகப்பன் என்கிறார்கள், இஸ்லாமியரும் எங்களை தகப்பன் என்கிறார்கள். இந்த மகிமையின் மேகம், கிருபையின் மேகம் ஆபிரகாமுக்கு முடிவாயிருந்தது. ஆபிரகாமை கொண்டு வந்தது. ஏற்ற வேலை எல்லாவற்றையும் செய்து முடித்தது. இந்த நிமிடம் வரை செய்து கொண்டிருக்கிறது.
நாமும் ஆபிரகாமை போல ரூத்தை போல புறப்பட்டு வந்தவர்கள் தான். நம்முடைய ஆசை, விருப்பம், எதிர்பார்ப்பு நம்முடைய திறமைக்கு தக்கவாறு இந்த மகிமையின் மேகம், கிருபையின் மேகம் கொடுப்பதில்லை. எதற்காக நம்மை அழைத்தாரோ, என்ன சிந்தையில் நம்மை பற்றி வைத்திருக்கிறாரோ அதற்கு தக்கவாறு அந்த கிருபையின் மேகம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. நம்ம கற்பனை கூட பார்க்க முடியாது. நம்முடைய லெவலில் லோ லெவலே தான் இருக்கும். வாக்கும் ஆவியானவர் இணைந்ததே அந்த மேகம், அந்த மகிமையின் மேகம். உங்களுக்குள்ளே வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த இரண்டும் இணைந்துதான் மகிமையின் மேகம். மேகம் இருண்டு கருத்து மிகுந்த எடையுடன் நிற்பதை பார்க்கிறோம். இன்று அளவில்லாமல் மழை வரப்போகிறது என்று ஆயத்தப்படுகிறோம். ஒரு காற்று வந்து அதன் மீது மோதியதும் சிதறடிக்கப்படுகிறது. நாம் ஏமாந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். உண்டாக்கினவரும் அவரே, சிதறடிக்கினவரும் அவரே. நம் கண்கள் அதை உண்டாக்கின கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். எத்தனையோ சந்தர்ப்பங்கள், நல்ல ஆஃபர்கள், நல்ல மாப்பிள்ளை, நல்ல பெண், நல்ல நம்மை நோக்கி வருகின்றன. எத்தனையோ இன்டர்வியூக்கு போகிறோம், கை கெட்டுனது வாய் கெட்டுவதில்லை, சோர்ந்து போகிறோம். அவைகளெல்லாம் நம்முடைய மேகம். கைக்கு எட்டவில்லை, வாய்க்கு எட்டவில்லை என்றால் அது நம்முடையது அல்ல. வந்த மேகம் காணாமற் போய்விடுகின்றன. அந்த கருத்த மேகங்கள் உங்களுடையது அல்ல என்று நம்மளை பழக்குவிக்கிறார். அவரையே சார்ந்திருக்க, நிலைத்திருக்க. கையளவு மேகம்தான் எலியாவின் வேலைக்காரன் கண்ணில் பட்டது. வந்து சொன்னான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41-46 வரை வாசித்து பாருங்கள். அதில் ஒரு வார்த்தை இப்படி வருகிறது, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் என்று வாசிக்கிறோம். அப்படி கர்த்தருடைய கரம், அந்த தயவு, கிருபை, காருண்ய பார்வை உங்கள் மேல் இருப்பதினால், அது இருந்தால் போதும். மேகத்தை உண்டாக்கி தருவார், இழுத்து வருவார். மேகமும் இல்லை, காற்றும் இல்லை, மழையும் இல்லை என்ற நிலை இருந்தாலும் தண்ணீர் உங்களது வாய்க்கால்கள் நிரப்புவார். யோசேப்பு பானபாத்திரக்காரன் தான் தன் மேகம் என்று நினைத்தான். நீ வாழ்வடைந்திருக்கும் போது ராஜாவிடம் சொல்லு, நான் இங்கே வந்தது நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று ரெக்கம் கேட்டான், உதவி கேட்டான். இந்த மேகம் செய்து முடிக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அந்த மேகம் காணாமல் போய்விட்டது. 2 வருடத்திற்கு அதை ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார் ஆண்டவர். அந்த மேகம் அன்று அவனுக்கு பதில் கொடுத்திருந்தால் ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கும், அவ்வளவுதான். ஆனால் கர்த்தருடைய திட்டமோ எகிப்துக்கே அவனை உயர்வாக்க வேண்டும். அப்படித்தான் நீங்களும். இந்த இன்டர்வியூ கிடைத்தால் போதும், இந்த ஆஃபர் வந்தால் நான் உயர்ந்து விடுவேனே என்று நாம் கணக்கு போடுகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருப்பது மிகவும் உயர்ந்தது. பூமிக்கு வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி என்று சொல்கிறார். வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை 55ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அப்படி உயர்ந்த திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் சின்ன காரியத்தில் ஆசைப்படுகிறீர்கள். சில மணி நேரம்தான் யோசேப்பு உயர்வான உயர்வு கொண்டு போய் வைத்தது அந்த மேகம். அவன் எதிர்பார்க்கவில்லை, எப்போதும் போலதான் வேலை செய்து கொண்டிருந்தான். அப்படித்தான் உங்களுக்கு வரும், அந்த மேகம் வரும். அப்படி நீங்களும் இவர் மூலமாய், இந்த சுதந்திரத்தின் மூலமாய் நாம் உயர்வடைவோம், இந்த ஊழிய மகிமை பெறும், இதை செய்தால் ஊழிய மகிமை பெறும் என்றெல்லாம் கணக்கு போடாதீர்கள். முற்றிலுமாக அந்த கிருபையின் மேகத்தை சார்ந்திருங்கள். அவர் வைத்திருக்கிறார் திட்டம். நீங்கள் தினமும் என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்யுங்கள். ஜெபிக்க வேண்டுமா ஜெபியுங்கள், எழுத வேண்டுமா எழுதுங்கள், உங்கள் வேலையை பாருங்கள், குடும்பத்தை கவனியுங்கள். உங்களுக்கு உண்டான மேகம் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் எல்லையில் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நம்புங்கள். வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் வரும் போகும், பிடித்து கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் இதன் மூலமாகத்தான் நான் உயருவேன் என்று கணக்கு போடாதீர்கள். எதன் மூலமாகவும் ஆண்டவர் உயர்த்துவதற்கு வல்லவர். இந்த கல்லுகள் மூலமாக ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்குவேன் என்று சொன்னவர் அவர். தாவீது கோலியாத்தை வீழ்த்தினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவன் மருமகன் ஆகிவிட்டான் சவுலுக்கு, அடுத்து இவன் தான் ராஜாவென்று. ஆனானா காடு காடாக, குகையாக போனான். யாரும் கை நீட்டி இவனை ராஜாவாக்கி சொல்ல முடியாது. அவரே உண்டாக்கினார், சந்தர்ப்பங்களை கொடுத்தார், அவரே ராஜாவாக மாற்றினார். அப்படித்தான் உங்களுக்கும். எந்த ஒரு மனித கரம் நீட்டி உங்களை உயர்த்தினேன் என்று சொல்வதற்கு ஆண்டவர் விடுவதில்லை. கர்த்தரே, அவர் தயவே, திட்டமே, சித்தமே உங்களது மேகமாக வந்து அதற்குள் நுழைந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர் சித்தத்துக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், திட்டத்திற்குள் நுழைந்து கொள்ளுங்கள், அன்பிற்குள் நுழைந்து கொள்ளுங்கள். தினப்படி வேலையை பார்த்து செய்யுங்கள். நீங்கள் கற்பனை கூட எட்டாத உயரத்திற்கு கொண்டு போகப்படுவீர்கள். யோபு 37:5. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் வாழ்வில் செய்வார். உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் செய்வார், உங்கள் குடும்பத்தை செய்வார், உங்களுடைய தொழிலில் செய்வார். நம்புங்கள். நம்பினால் நீங்கள் தேவனுடைய மகிமையை நிச்சயமாக காண்பீர்கள். ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை நம்பினேனே, இப்படி உயர்வு அடைவேன் என்று செய்தி வந்ததே, இப்படி ஆகிவிட்டேனே என்று நீங்கள் சொல்லவே முடியாது.
ஜெபிக்கலாம். தகப்பனே, உயர்வும் தாழ்வும் உமது கையில் இருக்கிறது. அடியான் உமது செட்டையின் நிழலிலே இருக்கிறேன். உங்கள் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்கிறேன். நான் எந்த ஹிடன் அஜெண்டாவும் வைப்பதில்லை. ஆமேன். ஹல்லேலூயா.